ஹலோ வியூவர்ஸ், நம்ம இப்போ எலும்பு சூப்பு பண்ண போகிறோங்க. மட்டன் எலும்பு சூப்பு. அதுக்கு சூப்பு எலும்பாக பார்த்து வாங்கிக்கோங்க. டெல்லியில் எனக்கு இப்படி தான் கிடச்சிருக்கு. நான் நெஞ்சு எலும்பும் கால் எலும்பு தான் கேட்டேன். அவங்க இப்படி தான் கொடுத்துருக்காங்க. அந்த கால் எலும்பு தான், ஆனால் அதை சின்ன பீஸாக கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால சரி நான் அதே போட்டு வைக்கிறேங்க. நல்லா கழுவி வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த மட்டன் அந்த எலும்பு ரெண்டுமே சேர்த்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு லைட்டாக ஒரு ஃப்ரை பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு அந்த எலும்புலேருந்து தண்ணி வரதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா விழுது போடுறேங்க. அதுக்கப்புறம் தக்காளியும் கொஞ்சம் அரைச்சி போடுறேன். அரைச்சி போட நம்ம சூப்புக்கு குடிக்க நல்லா இருக்குமே அப்படின்னுட்டு போட்டிருக்கேன். அதே மாதிரி ஒரு 2-3 ஸ்பூன் துவரம் பருப்பையும் ஃபஸ்ட்டே ஊற வச்சு கழுவி வச்சுக்கோங்க. கழுவி வச்சுட்டு அந்த பருப்பையும் போட்டுக்கோங்க. பருப்பு போட்டு நம்ம அந்த சூப்பு குடித்தோம்னா கொஞ்சம் திக்காக கிடைக்கும். ரெண்டாவது பருப்புமே ப்ரோட்டீனு, அதனால் நான் அது போடுறேங்க. அப்புறம் மல்லித்தூள் 2 ஸ்பூனு. பச்சை மிளகா தான் போடணும். பச்சை மிளகா தான் போடணும். மிளகா பொடியெலாம் போடக்கூடாது. பச்சை மிளகா போட்டு மிளகு, ஜீரகம், பச்சை மிளகா, வெங்காயம் இதெல்லாம் நுணுக்கி, தக்காளி இதெல்லாம் நுணுக்கி எடுத்து போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு, கொத்தமல்லி போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டுட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி வச்சுருக்கேன். மூடி வச்சுட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு 4-5 விசில் விட்டுக்கோங்க. அப்புறம் சிம்மிலே ஒரு 10-15 நிமிஷம் வச்சுக்கோங்க. நல்லா அந்த ஜூஸ்லாம் இறங்கணும். அதனால் ஒரு சிம்மில் ஒரு 10-15 நிமிஷம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் ஒரு 2-3 விசில் விட்டோம்னா நமக்கு சூப்பு ரெடி ஆயிருங்க. இப்போ நான் எல்லாம் பண்ணிட்டேன். சூப்பு இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இந்த பாருங்கள் சூப்பு இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சுங்க. நீ நம்ம சூப்பு எடுத்து குடிச்சிக்க வேண்டியதாங்க. இப்போ நல்லா சூப்பு மட்டும் எடுத்துட்டிங்கன்னா சூப் ரெடி. வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இதையும் நுணுக்கி வச்சுக்கோங்க. நுணுக்கினா ஒரு சுத்து மிக்சியில் போட்டு கோர்ஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. அதே மாதிரி தக்காளியும் ஒரு கோர்ஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. துவரம்பருப்பு 2-3 ஸ்பூன், மிளகு, ஜீரகம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, உப்பு இவ்வளோதாங்க. இந்த மாதிரி சூப். அதுக்கப்புறம் சூப் பவுலில் போட்டுட்டு ஒரு போனையும் எடுத்து போட்டு குடிச்சிடலாங்க. சூப் ரெடிங்க. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லாஸ்ட்டில் கொஞ்சம் பெப்பர் தூளும் போட்டுட்டு குடிச்சிடலாங்க. இந்த பாருங்கள் சூப் ரெடி.